ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9th புதிய சமச்சீர் புத்தகத்தில் 9வது இயல் பார்க்க போகிறோம். சரியா, 9வது புத்தகத்தில் 9வது இயல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இனியோட இந்த வீடியோவோட 9th புத்தகத்தை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். சரிங்களா. ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெரிய டாபிக் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெரிய விஷயமும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா. படிக்காத வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் படிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. சரிங்களா. ஸோ இப்போ நான் நடத்துறதை விட நீங்கள் படிக்கிறது படிச்சதை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பலன் தரும். சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுனால மட்டும் எந்த விதமான பலனும் தரப்போதில்லை. அதுமாதிரி ஒரு வாட்டி படிக்கிறதுனால எந்த விதமான பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வாட்டி படிக்கிறதுனால அதிகபட்சம் என்ன கிடைக்கும் அப்படின்னா குழப்பம் தான் கிடைக்கும். இதுவா அதுவான்ற குழப்பம் தான் கிடைக்கும். நீங்க படிச்சது என்னைக்குமே மறக்காது. அது உறுதியான விஷயம். எங்கேயோ படிச்சோம்ன்ற எண்ணம் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா. ஆனா இதுதான் படிச்சோம் அப்படின்றது அடிச்சு சொல்றத நம்ம ரிவிஷன் பண்றோம். அப்ப தேர்வு வரையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் நிலவாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா கட்டாயம் திருப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவிஷனை நீங்க திரும்ப திரும்ப பண்ணணும். ஓகேவா. ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ 9th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயல். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா. 9th 10th புக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு 9th புக்குன்றது அதை விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா 9th 10th நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 9th புத்தகம் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை பகுதி, 3 செய்யுள் பகுதி, ஒரு துணை பாடம் ப்ளஸ் ஒரு இலக்கண பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உரைநடை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாகும் ஆளுமை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் அவர்கள் எழுதின அவர்கள் யாழ் பல்கலைக்கழகம், சரிங்களா, எங்க இருக்கு அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு உரை நிகழ்த்திருப்பாரு. அந்த உரையை வந்து நமக்கு இங்க வந்து ஒரு உரைநடையா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய தலைப்பு தான் விரிவாகும் ஆளுமை. ஒரு நல் ஆளுமை வந்து எப்படி வந்து உருவாகணும், ஆளுமை அப்படின்னா என்ன, அந்த ஆளுமைக்கு உண்டான அஸ்திவாரங்கள் என்னென்ன, ஆளுமைக்கு உண்டான நல் இயல்புகள் என்னென்ன, ஒருத்தர் ஆளுமையுடைய நபரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பண்புகள் என்னென்ன, ஆளுமைக்கான முக்கிய கூறுகள் என்ன, இதை வந்து நம்ம இந்தியர்கள் குறிப்பா நம்ம தமிழ் புலவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு மற்ற நாட்டு இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய புலவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் நம்ம தமிழர்கள் வந்து எப்படி வந்து இந்த ஆளுமை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து முன்னோக்கி செயல்படுறாங்க, பரந்த மனப்பான்மை கொண்டவங்களா இருக்காங்க, எல்லோருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அழகா கம்பேர் பண்ணி ஒரு சில மேற்கோள்களை வந்து காட்டி நமக்கு வந்து இங்க ஒரு உரைநடையா கொடுத்துருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய மேற்கோள்கள் நிறைய இடம்பெறுது. புறநானூர்ல இருந்து, திருக்குறள்ல இருந்து, ஓகேங்களா, அகானூர்ல இருந்து, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நிறைய அறிஞர்கள் சொன்ன விஷயமும் இருக்கு. ஸோ அந்த மேற்கோள்கள் தான் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி இதில் அந்த அளவுக்கு முக்கியமான கண்டென்ட்லாம் இல்லை அப்படின்னாலும், ஏன்னா தனிநாயகம் அடிகள் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா நமக்கு வந்து இது கண்டிப்பா படிக்க வேண்டிய டாபிக் தான். ஆனா எல்லாமே இல்லை. அவர் வந்து நிறைய சொல்லியிருப்பார். அதில் முக்கியமான மேற்கோள்களை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. பார்க்கலாம். உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு. இது 20ஆம் நூற்றாண்டில் வானூர்தி போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியதோர் பண்பு என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. பண்டைய தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழ் புலவர்களால் இப்பண்பு பாராட்டி பாடப்பட்டுள்ளது. அக்காலத்திலேயே ஒரு நாட்டவர் பிற நாட்டவரோடு உறவு பாராட்ட விரும்பியுள்ளனர். இதனை கீழ்காணும் 2 செய்யுள்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேள் என்னும் கொள்கை எல்லா நூற்றாண்டுகளுக்கும் பொருத்தமானதாக உள்ளது. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்னும் திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பு பாராட்டுவது. சரியா. ஒருவர் மற்றொருவர் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எவ்வித உதவியும் இல்லாமல், எவ்வித பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்புன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. அந்த அன்பு என்பது பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா யாரு என்னன்னெலாம் கேட்காம, அப்படி வந்து அவங்க மனசு நோவிக்கிற மாதிரி கேட்காம, வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க,
இதுதான் வந்து அந்த அன்பு பாராட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுடைய அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் அந்த அன்பு பாராட்டல். இது வந்து ஏதோ வந்து இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷன், இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறோம், ஹக் பண்ணிக்கிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷோல்டர்ல வந்து கை போடுறோம். இந்த முறையெல்லாம் இப்போ உருவானது கிடையாது. இது ஆரம்ப காலத்துல, பண்டைய காலத்துல நம்ம தமிழர்கள் கடைபிடிக்கிறாங்கன்றத அவர் சொல்றாரு. யாரு? தனிநாயகமடிகள். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒன்னு கணின் பூங்குன சொன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊருமே நம்ம ஊரு தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் அப்படின்னு சொன்னது யாரு? கணியன் பூங்குனார். அதே மாதிரி யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதுவாரு. சரியா? எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எந்த ஊரும் நான் என் ஊர் இல்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் என் ஊர் தனி ஊர் அப்படின்னு சொல்லி இருக்குவேன். கல்வி கற்காக தான் இதை பத்தி எல்லாம் யோசிப்பான், கற்றவன் அதை பத்தி சிந்திக்க மாட்டான் அப்படின்றத வள்ளுவருமே வந்து சொல்லியிருக்காரு. மேற்கண்ட பாடல்களில் ஆளப்பட்டுள்ள ஊர், நாடு, கேளீர் என்னும் தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருண்மைகளை கொண்டிருக்கலாம். ஆயினும் இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமையும் மனித நல்ல கோட்பாடும் லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூற்றுடன் ஒப்பிடத்தக்கவை. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பதே அதாவது அவரது கூற்றாகும். சரியா? அது லத்தீன் நாட்டை சேர்ந்த தெரன்ஸ் அப்படின்ற ஒரு கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எல்லா மக்களுமே நம் மக்கள் தான் அப்படின்ற ஒரு கூற்று தான் இவருமே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதை நம்ம தமிழ் அறிஞர் கூற்றுக்கு இவங்களுமே வந்து அதே ஆங்கில சொல்லியிருக்காங்கன்றத, ஒத்த கருத்தை வந்து வேற்று நாட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்கன்றத இங்க மேற்கோள் காட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னா, அப்ப இன்னொரு மனிதன் அது என்ன போலதான், அவன் வந்து எனக்கு அந்நியம் கிடையாது, எனக்கு புறமானம் கிடையாதுன்றத தெரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. இந்த மேற்கோள்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க, கேட்கலாம். அடுத்தது 3 இலக்கணங்கள். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை. ஒருத்தர் ஆளுமையோட இருக்கணும் அப்படின்னா இந்த 3 இலக்கணங்கள் கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அப்படி யார் சொல்றது அப்படின்னா கோடன் ஆல்பர்ட் அப்படின்றத சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் முதலாவது, மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஈடுபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அது ஈடுபாட்டோட செய்யணும். எனக்கு என்ன வந்துச்சு சும்மா கடமைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. அந்த ஈடுபாடு தான் அந்த செயலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அவனுக்கு கத்துக்க வைக்கும். அந்த நுணுக்கங்கள் தான் அவன் வந்து ஒரு ஆளுமைக்குள்ள மனிதனா வந்து மாத்தும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து 2வது என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் பிறரால் எவ்வாறு கண்காணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும். சரியா? அதாவது எப்படி கண்காணிக்கப்படுறாங்க, நம்மள வந்து எதை வச்சு அளவிடுறாங்க அப்படின்ற அந்த தராசு நம்ம சொல்லும் போது அதை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுதான் ஆளுமை. அப்ப நம்மள என்ன பண்ணலாம், ஒருத்தரை பார்க்கும்போது இவர் இன்னார், இப்ப ஏற்பட்டவர், இப்படி போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயலை வச்சு நம்மளால அறிய முடியும். அப்படி தெரிஞ்சிடாதான் நம்ம ஒரு நல்ல ஆளுமைக்கு உட்பட்டோம் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து 3வது, அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். ஓகேவா? அதாவது அவனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து போகிறதுக்கு ஒரு தத்துவம் வந்து உதவும். அந்த தத்துவத்தை வந்து அவன் மேல்நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த தத்துவத்தை நோக்கி அவன் செயல்படுறனா இருக்கணும். ஓகே, ஏன்னா தத்துவம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எதை செஞ்சாலுமே ஒரு குறிக்கோளோட தான் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இது 3ம் யாருக்கிட்ட இருக்கோ இதுதான் வந்து ஆளுமைக்கு உண்டான இலக்கணம். இது 3ம் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா அந்த ஆளுமையானது ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். அடுத்தது, லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது. அது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் சீர்திருத்தத்தை அளிக்கிறது. குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியடையும் என்னும் உண்மையை பண்டைய கால தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பெண்டம் என்பதை பூட்கையுள்ளோன் யாக்கை போல. ஓகே, இது அதாவது குறிக்கோள் இல்லாத மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கூட பார்த்தீங்கன்னா குறிக்கோள் கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? குறிக்கோள் இல்லாத மனிதன் வந்து கோல் போஸ்டே இல்லாத ஒரு கால்பந்து மைதானத்துல வந்து அவன் எப்படி விளையாட முடியும்? சும்மா பாலை வச்சு விளையாடலாமே தவிர, ஆனா அது தோத்தானா ஜெயித்தானா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும், விளையாடுன்ற மட்டும் தெரியும். ஓகேவா? அப்ப பூட்கையுள்ளோன் யாக்கை போல, இது வந்து புறநானூர்ல சொல்லக்கூடிய வரி. ஓகேவா? சோ அப்ப பூட்கைனா வந்து குறிக்கோள் இல்லாத மனிதன் வந்து வெறும் உடம்பு மட்டும்தான், அது அவன் உடம்புல உயிரே இல்லாததுக்கு தான் சமன்றத புறநானூர்ல யார் சொல்றாரு அப்படின்னா ஆலந்தூர் கிழார் அவர்கள் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது, ஆலந்தூர் கிழார் அவர்கள் இதை குறிப்பிடுறாங்க. அப்புறம் பிறர் நலவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனா நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா ஆளுமைக்கு உட்படணும் அப்படின்னா பிறர் நலனை பத்தி நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து நன்மை செய்தால வரக்கூடிய நன்மை தான் நமக்கு வந்து சிறந்த நன்மைன்றதை நம்ம உணரணும். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதுனால வரக்கூடிய ஒரு நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு செய்யும் போது வரக்கூடிய உதவியை விட பல மடங்கு வந்து உயர்ந்ததா இருக்குன்றத இதுல சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது,
இதால இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. இதுல இது ரொம்ப முக்கியமான சீன நாட்டின் பொது ஆண்டு, அது கிமு 600ஆம் ஆண்டில் பிறந்த லாவோட்ஸும் அவருக்கு பின்பு தோன்றிய கன்பூசியஸும் தம் காலத்தில் இந்த கொள்கையை ஒருவர் தெளிவாக கற்பித்துக் கொண்டனர். அதை என்ன சொல்றேன்னா, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர். ஸோ அவங்க கிரேக்கர்களை பத்தி மட்டும்தான் சிந்திச்சாங்க. யாரு? பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லுவாங்க அப்படின்னா அலெக்சாண்டர். ஓகேவா? அந்த 16 வயதுல வந்து பார்த்தா அரியணையர்னு சொல்லுவாங்க பத்தியா, மாவீரர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அலெக்சாண்டருடைய ஆசிரியர் தான் அரிஸ்டாட்டில். ஓகே. ஸோ இந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாருமே வந்து கிரேக்கர்களை மையப்படுத்தியே வந்து தன்னுடைய தத்துவத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் அப்படி கிடையாது, தமிழ் புலவர்கள் அப்படி கிடையாது. அதே மாதிரி சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்களுமே வந்து என்ன பண்ணாங்க, தத்துவ கோட்பாடை வந்து நிறைய சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி ஒன்று லாவோட்ஸ் எதுன ஒரு இது பார்த்தோம் பார்த்தீங்களா, சீன கவிஞர் தாவோஜின்னு சொல்லிட்டு ஒன்று. அதுலேயுமே வந்து லாவோட்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உண்டான விஷயத்த வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து கன்பூசியஸ் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வந்து மையப்படுத்தி நிறைய தத்துவங்களை சொல்லியிருப்பாருன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? அதான் வந்து சொல்றாங்க. பண்டைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சாத்திர நூல்கள், ஓகேவா, பிறரை கவனத்தில் கொள்வது. தர்ம சாத்திர நூல் ஒரு நூல் இருக்கும். ஓகே, அந்த நூல்ல வந்து பார்த்தா தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் அதை பத்தி யாருமே தவிர பிறர் நலனை பத்தி அதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கரும பூமி, வீடு பேர் அடைவதற்கு அப்பூமியில் பிறந்திருக்க வேண்டும் என்பது அவற்றின் கருத்தாக இருந்தது. இதெல்லாம் எவ்வளவு மூட நம்பிக்கைன்றது இப்ப நமக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ண, அதாவது விந்திய மலைக்கும் இமயமலைக்கும், அதாவது வடக்கு பகுதியில வட இந்தியாவில வந்து பார்த்தா பிறந்தவங்க மட்டும்தான் முக்தி அடைவாங்க, வீடு பேர் அடைவாங்க. நம்ம இங்கெல்லாம் பிறந்தவங்கன்னா அந்த பாவி பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து தர்ம சாத்திரம் அப்படின்ற ஒரு கரும சாத்திரமா தர்ம சாத்திரம் தான் அந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்களா. சரியா? ஓகே. அடுத்தது, தமிழ் மக்களிடமும் ஸ்டாய்த்வாதிகள் கூறியது போல மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டு தொட்டே நிலவியுள்ளது. அதாவது பண்டைய காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மக்கள் எல்லாமே உடன் பிறந்தவங்க தான், யாரையுமே நம்ம வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ வந்து நம்ம பேச மாட்டோம். இப்பதான் அந்த சாதி முறைகள்லாம் வந்துடுச்சு தவிர அப்ப அதெல்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? அடுத்தது, ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்பாங்க, ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றிய கூற்றில் கீழ்கண்ட எது ஒன்று சரியானதுன்னு கேட்பாங்க. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்பார். ஆனால் இத்தகைய கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே தமிழ் மக்கள்ல நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்கன்றத தனிநாயக மொழிகள் சொல்றாரு. அதே மாதிரி ஒற்றுமை உணர்ச்சி, நம்ம எல்லாமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாடல்கள் மூலமாகவும் இலக்கியத்தின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ் இனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து நம்மக்கிட்டே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு மும்பை கூட போறோம்னு வச்சுங்களேன், அப்போ மும்பைக்கு போகிறோம் டக்குன்னு அங்கே வந்து யாராவது தமிழ் பேசுகிறோம், ஐயோ நீங்கள் தமிழா, ஓகே நானும் தமிழ் தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்லும்போது பக்கம் தான், நான் உங்க பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமை உணர்வு நம்ம தமிழிடையே இருக்குன்றத இதுல வந்து சொல்லியிருப்பாரு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், தமிழ் மொழி பரவிய நிலம் அனைத்தையும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் அழைக்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க தமிழ் இருக்குன்னு சொல்றோம், நம்ம தமிழ்நாடு சொல்லி அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு. அதே மாதிரி பிற நாடுகளை கூட நம்ம பண்ண வேற்று நாடு சொல்லி அழைக்க மாட்டோம். என்ன அழைக்கிறோம் பாருங்க, பிற நாடுகளை குறிப்பிடும் போது வேற்று நாடு பிற நாடு என்று குறிக்காது மொழி மாறும் நாடு, அதாவது மொழிபெயர் தேயம் என்றே வரையறுத்து கூறினர். அதாவது அவங்க மொழியால வேறுபட்டவன் தவிர மற்றபடி அவங்க வேற்று ஆளா பார்க்கல, மொழியில மட்டும்தான் வேறு, மற்றபடி நம்மள போல அவனும் மனுஷன்தான் அப்படின்றத தான் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த பெயர்ல கூட பிரிவினை வேணான்னு கருதுறவங்க தான் நம்முடைய தமிழர்கள் அப்படின்றத இவங்க சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது, இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை. இலக்கணத்திலுமே வந்து பார்த்தா தொல்காப்பியத்தில் வந்து நிலத்தை தான் வந்து நிலத்தை கூட பார்த்தீங்கன்னா உலகியல் அடிப்படையை தான் வகைப்படுத்திடுவார் தவிர மக்கள் அடிப்படையிலோ மொழி அடிப்படையிலோ இன அடிப்படையிலோ வகைப்படுத்திருக்க மாட்டாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா படுதிரை வையம் பாத்திய பண்பே, இது ரொம்ப முக்கியமானது. படுதிரை வையம் பாத்திய பண்பு, இது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழி. ஓகேவா? கள ஒழுக்கத்திலும் கற்பொழுக்கத்திலும் பிற உயிரொன்றை காதலிப்பதாலும் குழந்தைகளை பேணுவதாலும் இவருடைய ஆளுமையும் இன்னும் விரவிய வாய்ப்பு இருந்தது. அதே சொல்ல தமிழுடைய அந்த இலக்கண
அந்த பரந்த மனப்பான்மை வந்து எப்படி இருந்துச்சுன்றத சொல்றாங்க. ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியமான வரிகள்லாம் அதாவது அந்த அளவுக்கு இல்லை, நான் சொல்ற வரிகளை மட்டும் படிச்சுங்க போதும். ஏன்னா மீதி எல்லாமே வந்து அவர் வந்து உரைநடையா சொன்னதான், அதாவது ஒரு உரையா சொன்னதான். அதனால முக்கியமான வரிகளை மட்டும் நோட் பண்ணீங்க. ஓகேவா? அப்புறம் நன்மை நன்மைக்காகவே அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறையிலும் பிற நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கையை உருபெறுகிறது. கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான ஆய் அண்டீரன், அது ஆய் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான். அதாவது நன்மை செஞ்சா அதனால அவன் நன்மை அடைவான்டா, அதுக்காக தான் நன்மையை செஞ்சாரு. நம்ம ஒரு நன்மையை செஞ்சனால நமக்கு ஒரு நன்மை வரணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வருமோ புகழ் வருமோன்னு செய்யல. என்ன செஞ்சாரு? நீ ஏன்டா அவனுக்கு நன்மை செய்யற அப்படின்னா அவனுக்கு நன்மை விளையும், அதுக்காக தான் நன்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையை செஞ்சதுதான் யாரா? ஆய் அண்டீரன். அததான் இங்க சொல்றாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூல் வரக்கூடிய ஒரு பாடல் வருது, ஞாபகம் வச்சுங்க. இதுவுமே என்ன சொல்லுது அப்படின்னா, பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. ஓகே? ஏன்னா இப்ப எல்லாருமே மற்றவங்களுக்காக வாழறோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து நமக்காக வந்து ஒரு வேலையை செஞ்சாலும் அது பிறருக்காக செய்யக்கூடிய வேலை தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு நெல்லை வந்து அறுவடை பண்றாங்க அப்படின்னா அவருடைய வயிற்று பிழப்புக்காக பண்ணாலும் அந்த நெல் வந்து நமக்காக தான் விதைக்கிறார். அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். அதுவும் பிறருக்காக நம்ம வேலையை செய்யல அப்படின்னா அப்போ வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கும். நம்ம அந்த வேலையை செய்யலைன்னா வாழ்க்கை வாழறதே ரொம்ப கஷ்டமா போயிடுறத இங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க. உண்டாலம்மை இவ்வுலகம் என்று புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்திருக்கிறது. ஓகேவானது? உண்டாலம்மை இவ்வுலகம், இந்த வரி வந்து எதில் சொல்றாங்க அப்படின்னா புறநானூர்ல. ஓகேவா? அடுத்தது உலக தமிழ் மாநாடுகளை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது உலக தமிழ் ஒற்றுமையை பத்தியும் மக்களுடைய ஒற்றுமையை பத்தியும் விவரிக்கும் விதமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் என்ன பண்ணீங்கன்னா உலக தமிழ் மாநாடு வந்து நடத்திருக்காங்க, அதை பத்தியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி பார்க்கலாம். மலேசியாவில் வந்து 1966 கோலாலம்பூர், 1966 மலேசியாவில் கூடிய கோலாலம்பூர்ல முதல் உலக தமிழ் மாநாடு நடத்துனாங்க. அடுத்து வந்து 1968 இந்தியாவில் சென்னையில் நடத்தினாங்க ரெண்டாவது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1970 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல மூன்றாவது தமிழ் மாநாடு நடத்தினாங்க. 1974 இலங்கையுடைய நகரமான யாழ்ப்பாணத்தில் நடத்துறாங்க. சரிங்களா? ஏன்னா இலங்கை தலைநகரம் கொழும்பு வந்துடும், யாழ்ப்பாணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரம், முக்கிய நகரத்தில். ஓகேவா? அடுத்து 1981 இந்தியாவில் மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1987 மலேசியாவில் கோலாலம்பூர்ல 6வது உலக தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அடுத்தது 1989 மொரிஷியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாநாடு. 1995 இந்தியாவில் தஞ்சாவூர்ல 8வது மாநாடு நடத்தினாங்க. அதே மாதிரி செம்மொழி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 2010 கோவையில வந்து நடத்தினாங்க. இந்தியாவில் கோவை நடத்தினாங்க. நான் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது, பொறுத்துக்களை கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்புடை என்னும் அதிகாரத்தை பத்தி பரிபெருமாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பண்புடைமையாவது யார் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. சரியா? பண்புடைமை அப்படின்னா என்னது? மற்றவங்களை வந்து நமக்கு வந்து துன்பம் செய்ய நினைச்சு நம்ம வந்து வைக்கப்படணும், யாரும் வந்து நம்மளை வந்து எதுவும் சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து வாழணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சாமே அதை நம்ம மட்டும் சாப்பிடணும், பகுத்து உண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்மளுடைய அன்பை வந்து மற்றவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும், மற்றவங்க மீது அன்பு செலுத்தணும், நம்மளை போல மற்றவங்களை வந்து பார்க்கணும். இது எல்லாமே தான் பண்புடைமைக்கு உண்டான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பரிபெருமாளர்கள் சொல்றாரு. அடுத்தது இமய வரம்பு. வடவேங்கடம் முதல் தென்குமரி வரைக்கும் வந்து இடைப்பட்ட நிலப்பரப்பு எல்லாமே வந்து நம்முடைய நபர்கள் தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் நம்மதாவே மாத்திக்கிட்டோன்றத சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, புறநானூறு ஒரு பாடல் சொல்லுது, இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. இவரே வந்து புறநானூறு, அதாவது குமரி ஆறு காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு ஓமையாக கூறுகிறார்கள். ஓகே? அது அந்த இமயமலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே நமக்கான நாடுகள் தான், அங்கே எல்லாத்துலையும் தமிழர்கள் இருக்காங்க, பரவி இருக்காங்கன்றது தான் இந்த புறநானூறு பாடலை விளக்குறாங்க. ஓகே? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே புறநானூறு இன்னொரு பாடல்,
இமயத் தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே அப்படின்னு சொல்லிட்டு சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடன் சேர்த்தே பாடுகின்றனர். ஏன்னா இமயமலையோட எங்க மலை தான்பா, எங்க நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு அது வரைக்குமே நம்ம தமிழர்கள் இருந்தாங்கன்றதையும் இங்க விளக்கி சொல்றாங்க. அடுத்தது, ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன் இயல்புகள் பல கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பிறர்பால் அன்புடைமையாகும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும். சரியா, இல்லற வாழ்க்கைன்றது பாத்தீங்கன்னா ஈகை விருந்தோம்பல் இது ரெண்டுத்தை வச்சுதான் அந்த இல்லற வாழ்க்கையை நம்ம பாத்தீங்கன்னா நல்ல ஆளுமை கொண்ட மக்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலி நாட்டினர் ரோமையர் சேர்ந்த ரோமையர் என்ன பண்ணா அறிவுடையோன் எனப்படும் லட்சிய புருஷரை போற்றி வந்தனர். நம்ம சான்றோன் சொல்ற பத்தி அங்க என்ன பண்ணா அறிவுடையோன்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த அறிவை நம்ம பெறணும் அப்படின்னு நமக்கு கல்வி முக்கியம். சரியா, அப்ப அந்த கல்வியை நம்ம பெற்றாலே போதும், நமக்கு அந்த சான்றோன் அப்படின்ற ஒரு பேர் ஈஸியா வந்துடும். அப்ப கல்வி கற்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வி நோக்கமே எப்படி சொல்லுது, ஒவ்வொருத்தருமே கல்வி கற்கணும். ஒருவனுடைய வாழ்க்கையை உயர்வடை செய்வது, அவனுக்கு பகுத்தறிவை புகுட்டுவது எல்லாமே கல்விதான். அவன் இப்ப நம்ம சொல்ல பத்தியா, இப்ப யாராவது என்ன ஒரு கேவலமா பேசுறவங்க என்ன படிச்ச பையன் மரியாதை பேசணும்னு கேட்பாங்க. அது ஏன் கேட்கறேன்னா படிச்ச பையன் அப்படி பேச மாட்டான், அதனால நான் விஷயத்த தெரிஞ்சவன் பேச மாட்டான். படிச்சுட்டு அப்படி பேசுறான்னா ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரிங்களா, ஸோ இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வேற எதுவும் முக்கியமான வரிகள் இருக்காது, இதை மட்டும் பாத்துங்க. தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். ஓகே, பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன், ஓகேவா, அதாவது கோப்பெருஞ்சோழன் பாத்தீங்கன்னா பிசிராந்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா காத்திருப்பாரு பாத்தீங்களா. ஸோ அப்ப கண்ணகனாரும் ஒரு பாடல் பாடுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரே ஒத்த குணமுடையவர்கள் ஒன்னா சேருவாங்கன்றத சொல்லியிருப்பாரு. சான்றோர் பாலராபன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதான் சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல தன்னால் இயன்றவரை சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா நன்மையை செய்பவன் தான் சான்றோனா இருக்க முடியும். ஏன்னா ஒரு சாதாரண மனிதனை பார்த்தா தன்னை பத்தியும் தன் மக்களை பத்தியும் யோசிப்பான். இதுவே சான்றோனானா கல்வி கற்றவன், கல்வி கற்று அதற்குண்டான நிலையை சரியா செயல்படுத்துறவன் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் சமூகத்தை பத்தியும் சிந்திப்பான், சமுதாயத்தை பத்தியும் சிந்திப்பான், பிறருக்கு நன்மை செய்யறதை பத்தியும் சிந்திப்பான்றத சொல்றாரு. ஓகேவா, அடுத்தது ஒன்றே உலகம். ரோம நாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர். உலகம் ஒண்ணுதான், மனிதர் எல்லாமே ஒண்ணுதான், அவங்களுக்கிடையே ஏறுபாடு கிடையாது, எல்லாமே ஒரே குலத்தை சார்ந்தவங்க தான், எல்லா உயிர்களுடைய தொடர்பால தான் நம்ம இங்க வாழறமே தவிர யாரும் இங்க தனித்து செயல்படல. ஒவ்வொரு உயிர் மற்றொரு உயிரை சார்ந்துதான் இருக்குன்றத இங்க சொல்றாங்க. அது இத்தாலியர்களும் மறுக்கல. செனகா அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி என்ன சொல்ற பாருங்க, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்தது மார்க்ஸ் அரேலியஸ் அப்படின்ற ஒரு பேரரசு என்ன சொல்லி பாருங்க, நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அன்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேரை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நான் இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு சொந்தக்காரனா இருக்க முடியும், இந்த பேரை வச்சு என்ன சொல்லலாம். ஆனா என்ன மனுஷன் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் பொதுவானவன், இந்த உலகுக்கு உரிய. ஏன்னா உலகத்துல தான் மனுஷன் இருக்கான். அந்த இங்க இருக்க மனுஷன் ஒண்ணு, அங்க இருக்க மனுஷன் ஒண்ணு, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மனுஷன் கடவுள் படைக்கிறதில்லை, எல்லாமே ஒரே மனுஷன் தான். ஓகேவா, அதான் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை சரியா சொன்னவர். ஓகேவா, இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவான கருத்தை சொன்னதுனாலதான் ஜி.போப் என்ன சொல்றாரு அப்படின்னா திருவள்ளுவரை உலக புலவர். ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். வள்ளுவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டா இருக்கோ, இனத்தா இருக்கோ, மொழியா இருக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மதத்தை சார்ந்த கருத்துக்களை எதுவுமே சொல்லிக்க மாட்டாது. அவர் சொன்ன எல்லாமே மனுஷனுக்கானது தான். ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டவர் எப்பொழுதும் நாம் நம்மவர் என்ற செருக்கோடு ரோமை கருதியே எழுதுகின்றனர். வள்ளுவரோ
எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தர்களும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை யாத்துள்ளார். ஓகேவா? வள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு? எல்லாருமே ஒண்ணுதான் பாய், அது தமிழ்நான் தானே, இந்தியனான் தானே, இத்தாலியனான் தானே, அமெரிக்கனான் தானே, எல்லாருக்கும் பொதுவான கருத்தை வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இது கடைசியா வந்து 2 திருக்குறள் வரியை சொல்லி தனிநாயகம் முடிக்கிறாரு. ஒன்று உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அப்படின்ற ஒரு குறள் ஆகும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்றது மூலம் என்ன போல்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம நினைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நினைச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற விஷயம் நம்மளுக்கு நினைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நினைக்கணும், நேர்மையா நினைக்கணும், உண்மையா நினைக்கணும். அப்படி நினைச்சா அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கின்றது தான் இந்த இடத்துல சொல்லி வந்து இந்த உரையை வந்து தனிநாயக மொழிகள் முடிக்கிறாரு. இப்ப தனிநாயக மொழிகளை பத்தின விஷயத்த வந்து பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் தனிநாயக மடிகள் குறிப்பிடத்தக்கவர். அடியார்களின் சொற்பொழிவுகளின் தமிழ் புகழையும் அடியார்களின் சொற்பொழிவுகள் தமிழ் புகழை பரப்பும் குறிக்கோள்களை கொண்டவை. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு, இது பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு நமக்கு இங்க பாடமா வந்து கொடுத்துறாங்க. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியதான் யாரு? பேராசிரியர் தனிநாயக மணிகள். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்திருக்காரு. இது ரெண்டுத்துக்கு, ஒண்ணு வந்து உலக தமிழாய்வு மன்றம், இன்னொன்னு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம். ஓகேவா? அதே மாதிரி இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு அப்படின்ற ஒரு இதழ் வந்து இப்ப வரைக்குமே வந்து வெளிவந்துட்டு இருக்கு. தமிழ் பண்பாடு அப்படின்ற ஒரு இதழ் ஞாபகம் வச்சுங்க. இதோட வந்து பேரா தனிநாயகம் முடியுது. அடுத்து வந்து அக்கறை அப்படின்ற ஒரு கவிதை பகுதியை வந்து கல்யாண்ஜி எழுதுனதை வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் தான். ஏன்னா சிலபஸ் நமக்கு அவரா வராரு, பார்க்கலாம். அவர் எழுதின ஒரு கவிதை. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள். தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இவ்வளவு அழகான ஒரு வந்து கவிதை பாருங்க. அதாவது ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல ஒருத்தர் வந்து தக்காளியை கட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப தக்காளியை வந்து தெரியாம கீழே சிந்திருது, அந்த கயிறு அவிழ்ந்து. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ரோட்ல வந்து நடந்து போகுது. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நமக்கு தலைக்கு மேல வளருடாப்பா சாமி, நம்மளால வந்து ஒரு தக்காளி கூட எடுத்து வைக்க முடியாது மேல, நம்ம வேலையை பார்த்துமோ சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்க கடந்தும் நடந்தும் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து நசுங்குந்த தக்காளி கிடையாது, மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம்தான், அடுத்த மனிதர் மீதான அக்கறை. ஓகேவா? அதான் சொல்றாரு. எவ்வளவு அழகா வந்து இந்த பாடல்ல இந்த பிக்சரே நமக்கு உணர்த்திருக்காங்க பாருங்க. சரிங்களா? இலக்கண குறிப்பு. உருண்டது போனது ஒன்றன் பால் வினைமுற்றுகள். சரிந்து அப்படின்னா சரிந்து விட்டான் வினையச்சம். அனைவரும் அப்படின்னா முற்றுமை. அனைவரும்னா இங்க ஆண் பெண் முதியவர் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப முற்றும் இதுல வருதுனால அனைவருக்கும்னா முற்றுமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது நூல் வெளின்னு பார்க்கும்போது இந்த நூலின் ஆசிரியர் அப்படின்னா கல்யாண்ஜி. இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜி இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். அது இவர் வந்து கல்யாண்ஜின்ற பெயர்லயுமே வந்து கவிதை எழுதுறாரு. வண்ணதாசன்ற பெயர்ல கதை இலக்கியத்தையும் வந்து படைக்கிறாரு. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை இவரின் கவிதை நூல்களாகும். இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளியே வந்திருக்கிறது. இது அகமும் புறமும் அப்படின்ற ஒரு கட்டுரை என்ன பண்ணிருக்காரு, எழுதி வெளியிட்டிருக்காரு. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. இவர் எழுதிய பல கடிதம் தொகுதி என்ன பண்ணிருக்காங்க, சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற பெயரில் வெளியிட்டிருக்காங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப்பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் ஆகும். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பு நான் வச்சுங்க. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்கு இவருக்கு 2016 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்கூ கவிதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில் இருக்கு, இதுல எது புல்லாங்குழலா மாறப்போகுது அப்படின்றத கேட்குற மாதிரி யாருன்னா அமுதோன் அப்படின்றவர் வந்து பாடியிருக்காரு. அடுத்தது பிம்பங்களற்ற தன்மையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். சரியா? பிம்பமே இல்லை, ஆனா என்ன பண்ணுது, ஒவ்வொரு இப்போ சலூன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் கண்ணாடி வச்சிருப்பாங்க, பேக்லயும் கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இங்க சொல்றாங்க. யார்? நான் முத்துக்குமார் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து கடைசியா ஜப்பானிய கவிஞர் பாஷோ சொன்ன ஒரு கவிதை.
வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. சரிங்களா? எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அது ஹைக்கு கவிதைகள், சின்ன வரியா தான் இருக்கும், நிறைய அர்த்தத்தை வந்து உணர்த்த, அதான் ஹைக்கு கவிதைன்னு சொல்லுவாங்க. அடுத்து குறுந்தொகை. பாலை பாடிய பெருங்கடுகோ எழுதிய ஒரு குறுந்தொகை பாடலை வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்கலாம்? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேழம் மென்சினையாம் அம்பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்றவாறே. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர். அதாவது என்னன்னா, இதை வந்து தோழி வந்து தலைவிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இங்க ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. என்னது, தோழி வந்து தலைவிக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி. இது மாதிரி வந்து தலைவி என்ன பண்ணான், தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஓகே, அவனுக்கு என்ன சந்தோஷம், அவன் ஜாலியாக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா தலைவியை விட்டு பிரிஞ்சுட்டானா என்னது, என்டர்டைன்மெண்ட் தான். இப்போ பொண்டாட்டியை விட்டு கணவர்கள் பிரிஞ்சாலே கணவர்களுக்கு எல்லாமே வந்து ஜாலி தான். சரியா? ஜனகராஜோட ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி ஏற்றி விடும் போது என்ன பண்ணுவாரு, ரொம்ப அழுவாரு. சரியா? ஏறி வந்து பஸ் மூவ் ஆனவனே பொண்டாட்டி ஊருக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் போறப்ப என்ன பண்ணிப்பாரு, தலைவி கிட்ட சொல்லும்போது நான் உன்னை பிரித்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. மைண்டுக்குள்ள எப்படி இருக்கும், நான் இன்னைக்கு தான் எனக்கு விடிவு காலமேன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது கதையில சொல்லும்போது அப்படி சொல்ல முடியுமா? ஸோ மானே தேனே பொன்மானிலாம் போட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லலான்னு பார்ப்போம். தோழி வந்து உடனே ரொம்ப தலைவி வந்து புலம்புறாங்க. அதை பார்த்து தோழிக்கு இதனடா வம்பா போச்சு, இவன் தலைவன் பாட்டுன்னு போயிட்டான், இந்த தலைவி சும்மாலாம் என்ன பண்ணுவா, நம்ம கிட்ட தானே போட்டு புலம்புவா, அப்ப இவளுக்கு எதனா சொல்லி தாஜா பண்ணாதான். அவ பேசுறது மாதிரி நம்ம பேசிட்டா அவ பேச மாட்டா, நம்ம நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகேவா? இந்த நம்ம படத்தோட சொல்லுவாங்க, லவ் கூட பண்ணலாம்டா, அந்த லவ் பண்றவங்க கூட தானே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க என்ன சொல்றாங்க, தோழி என்ன பண்ணா தலைவிக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்றான். இந்த மாதிரி நீ வந்து தலைவன் ஒன்று விட்டு போயிட்டான்னு நீ ஃபீல் பண்ணாத, அவன் பொருளிட்டு தான் போயிருக்கான். ஓகேவா? நமக்கு சோறு முக்கியம், சோறு முக்கியம் அப்படின்னா போயிட்டு ஏன்னா அவன் சம்பாரிச்சாதான் போக முடியும். உங்க கூட உட்காந்துருந்தா அவன் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு இந்த மாதிரி பொருளிட்டதுக்காக ஒரு வழி போறான்ல, போற வழியில அங்க ஒரு ஆண் யானை பெண் யானைக்கு வந்து பார்த்தோன்னா யா அப்படின்ற ஒரு மரத்துல இருந்து அந்த மரக்கிளையை ஒடித்து தரும். ஓகே, அப்போ வந்து அந்த ஆண் யானை பெண் யானை மீது அந்த காதல் கொண்டு செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்த உடனே அங்க அந்த வழியா போயிட்டு இருக்கக்கூடிய தலைவனுக்கு என்ன பண்ணுவோம், அவனுக்கு உடனே உன் ஞாபகம் வரும். ஸோ உன் ஞாபகம் வந்தோடனே நம்ம பொண்டாட்டியை வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், வேலையை முடிச்சுட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவன் விரைவாக வந்து வருவான் அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து சொல்றாங்க. சரியா? போனவன் வந்து எவ்வளவு நாள் ஹாப்பியா இருப்பான்றது அவனுக்கு தான் தெரியும். ஓகே, வரலாமா வேணாமா, இங்கே இருக்கலாமா, ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இங்க வந்து என்ன பண்ண தோழி அப்போ அதாவது என்ன, உருட்டுன்றது நம்ம இப்போதான் இருக்குன்னு பாக்குறோம், ஆனா அந்த காலத்திலே உருட்டுலாம் இருந்திருக்கு. இது உலகமாக உருட்டால இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி உருட்டுகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி இது ஒரு விதமான உருட்டா இருக்கலாம், இல்லது உண்மையா கூட உண்மையா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். சரியா? ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது எல்லாமே உண்மையா இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அதுல ஒரு சில உண்மையும் இருக்கலாம், ஒரு சில பில்டப் இருக்கலாம். இப்ப எடுக்கிற படத்தை கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உண்மையா இருக்கு. ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் 150 பேர் அடிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளாதான் அடுத்த வாட்டி ஷோக்கு வரோம்னு சொல்லிட்டாங்க, அதை நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இப்போவே எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, மானே தேனே பொன்மணிலாம் போட்டு எழுதி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஏன்னா இது அப்படியே நடந்துச்சு நம்ம சொல்ல முடியாது, நடக்கணும்னு சொல்ல முடியாது. நடந்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரியே தான் நடந்திருக்கும், அந்த அச்சில் இருக்காம தான் இருக்குன்றத நம்ம சொல்ல முடியாது, ஒரு யூகம் தான். ஓகே, இதான் சொல்றாங்க. சொல்லக்கூடிய கருத்தும் இதுதான். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நசைனா விருப்பம், ரொம்ப முக்கியமானது. நல்கல்னா வழங்குதல், நல்கினான்னா வழங்கினான். பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. நான் வச்சுங்க. ஓகே, பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. யானா ஒரு வகை மரம். இந்த மரம் எங்க இருக்குன்னா பாலை நிலத்துல இருக்கும். ஓகேவா? அப்புறம் பொலிக்கும்னா உரிக்கும், பொலி போட்டுருன்னு சொல்ல முடியாது. தோலை உரிச்சிருவேன், உன்னை வா வீட்டுக்கு வா வந்து பார்த்தா உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன், பொலி போட்டுருன்னு சொல்லுவாங்க. இந்த பொலி போட்டுன்னா உரிச்சிரு, தோலை உரிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் ஆறுனா வழி, ஆற்றுப்படுத்த நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கலையே அப்படின்னா சொல்லி செய். ஈனா பல்லு தெரியும், பல்லுக்கு சொல்லு தேவை, சொல்லிச்சுன்னு சொன்னா. பெருங்கை மென்சினை அப்படின்னா பண்பு தொகைகள். பொலிக்கும் அப்படின்னா செய்யும் எனும் வினைமுற்று. பிடி பசி அப்படின்னா பிடினது பசி, யானைனது பசி, 6ஆம் வேற்றுமை தொகை. அன்பின அப்படின்னா பலவின்பால் அக்னினை வினைமுற்று. அடுத்தது நூல் வெளியே பார்க்கலாம்.
எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இது கடவுள் வாழ்த்து சேர்க்காம மொத்தம் 401 பாடல் வந்து இதுல இருக்கு. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. 4 அடி சிற்றலை 8 அடி பேரலை கொண்டது. 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் 1915 இந்த நூலை பதிப்பிக்கிறாரு. இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கணுகோ. இவர் சேர மரபை சேர்ந்த ஒரு மன்னர். யாரு? பாலை பாடிய பெருங்கணுகோ. கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கணுகோன்ற பேர் இவருக்கு வந்துச்சு. கலித்தொகையில வந்து பாலைத்திணையை பத்தி பாடியிருப்பார். மொத்த கலித்தொகையில வந்து 150 பாடல்கள்ல ஒவ்வொரு திணையை பத்தியும் பாடியிருப்பாங்க. அதுல கலித்தொகையை வந்து இந்த பாலைத்திணையை பாடினார் அப்படின்னா இதே குறுந்தொகையில அந்த பெருங்கடுகோ தான். அதனால அவருக்கு பாலை பாடிய பெருங்கடுகோன்னு பேர். இதுல கூட பார்த்தீங்கன்னா பாலைத்திணை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது கூட பார்த்தீங்கன்னா திணை, இது பாலைத்திணை தான். பாலைத்திணைனாலே பாலை பாடிய பெருங்கடுகோ தான். அடுத்தது தாய்மைக்கு வறட்சி இல்லை. சு சமுத்திரன் அவர்கள் சொன்ன ஒரு கதை இது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு அருமையான கதை தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுப்பாங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் இல்லை. இது வந்து வளர்த்தம்மா அப்படின்னும் போது அம்மா இறந்த பிறகு அம்மாவின் அம்மாவாக இருந்த வளர்த்தம்மாவால் இவர் வளர்ந்துருப்பார். அப்புறம் வேலைக்கு வந்துட்ட பிறகு அந்த அம்மா கிட்ட பாசமாக தான் இருந்திருப்பார். ஆனால் வேலைக்கு வந்துட்ட பிறகு அந்த அளவுக்கு பாசம் வந்து இருந்திருக்காது. அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். நிறைய வந்து கேப் விட்டதுனால வந்து பார்த்தா அந்த பாசம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த வளர்த்தம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அவங்க எப்படிலாம் வளர்த்தாங்கன்றதை நினச்சி ஃபீல் பண்ணார். அப்போ வந்து ரொம்ப இவரே தன்னை கேவலமாக நினச்சி இப்போ ஏற்பட்ட அம்மா வந்து நம்ம கண்டுக்காமட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். கண்டுனார் தான், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஃபீல் பண்ண பார்த்தியா, ஒருத்தர் வந்து இருக்கும்போது நம்ம அவங்கள பற்றி புகழ்ந்து பேச மாட்டோம். இல்லாத பட்சா இவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பும் பார்த்தியா, அதே மாதிரி தான் அவரும் புலம்புனாரு. அப்போ அவரே திட்டிக்கிட்டார். நம்ம இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மமாக இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கூட அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்டோ ஒரு யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே, இவனால இவங்களுடைய பெருமைலாம் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். ஓகே, அது உண்மையான எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒருத்தர் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஓகேவா? அது இறப்புன்னு இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நமக்கு நல்லா பிடிச்ச ஒரு டீச்சராக இருப்பாங்க. பிடிச்சல நம்ம அவங்க டீச்சருடைய அருமையே தெரியாமல் இருந்திருப்போம். நல்லா கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வேற ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது தான் தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த டீச்சரோட அருமை. அதுக்கு அவங்களே பரவாயில்லைன்னு நம்ம தோணும். அதனால் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி யாரெல்லாம் ஃபீல் பண்ணி யோசிச்சு பாருங்க. சரியா? உண்மையிலே வந்து அது மாதிரி தான் இவரும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு அதுக்காக தான் இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாரு. இந்த கதையில் அவரை தாக்கி அவர் எழுதியிருப்பார். ஓகேவா? அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சு சமுத்திரம் பற்றி பார்த்துக்கலாம். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியை சார்ந்தவர். இது திப்பனம்பட்டின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் யாரு? சு சமுத்திரம். தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். ஓகே, சமுத்திரம் என்னது? கடலை போல ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவராக இருந்தாரு. 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. எவ்வளோ? 300க்கும் மேற்பட்ட. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்றவை இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகளாகும். வேரில் பழுத்த பலா புதினம் சாகித்ய அகாடமி விருதையும் குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளது. ஓகேவா? சு சமுத்திரம் எழுதின வேரில் பழுத்த பலா அப்படின்ற ஒரு புதினம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. குற்றம் பார்க்கல அப்படின்ற சிறுகதைக்கு தமிழக அரசின் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். யாப்பு இலக்கணம் பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி என்பது வந்து அணி என்றாலே அழகு அப்படின்னு ஒரு பொருள். ஓகே, ஒரு செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அந்த அணி தான் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அணிகளில் இன்றியமையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஓமை அணி தான் சொல்லலாம். வச்சு கேட்கலாம், அணிகளில் இன்றியமையாததாக கருதப்படும் அணி எது அப்படின்னா ஓமை அணி. ஓகேவா? அதாவது ஒரு கருத்தை வந்து நம்ம கூறணும் அப்படின்னா அந்த கருத்தை நேரடியாக கூறாமல் அதுக்கு வந்து அதே போன்ற இன்னொரு கருத்தை கூறி சொல்ல வந்த கருத்தை வந்து சொல்லத்தான் ஓமை அணி சொல்லுவாங்க. அதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தை இருக்கும்போது நம்ம கெட்ட வார்த்தை பேச எப்படி பெறுறது அப்படின்னா கனி இருக்கும்போது காயை போய் சாப்பிட்டு ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கும் பத்தி அதே மாதிரி நல்ல வார்த்தை இருக்கும் அதை பயன்படுத்தினா எதுக்கு தேவையில்லாம கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறத சொல்லியிருப்பாரு. உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒற்றுமைப்படுத்தி கூறுவான். ஓமையின் தன்மையை பொருள்மை ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் என கூறப்படும். ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்று கூறுவது உருவகணியாகும். எது ஓமை எது ஓமேயம்னே நமக்கு தெரியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஒன்னுத்த புகழ்வதற்காக இன்னொரு வார்த்தையை சேர்ப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேர் உருவகணின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பின்வரு நிலையணிகள். ஸோ பின்வரு நிலையம் மொத்தம் 3 இருக்கு. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொல் பொருள் பின்வரு நிலையணி, மொத்தம் 3 இருக்கு. ஓகேவா, வந்த சொல்லோ அல்லது பொருளோ மீண்டும் மீண்டும் வந்து ஓகே வருத்தான அது பின்வரு நிலையன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. இதுல வந்து முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி ஆகும். இது சொல்லு மட்டும் தான் திரும்பி திரும்பி வரும், ஆனா வேற வேற பொருளை தரும். இங்க பாருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதுல துப்புன்ற சொல் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு, ஆனா ஒவ்வொன்றும் வேற ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் வந்து உண்பவருக்கு, ரெண்டாவது நல்ல, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உணவு போன்ற பொருள் வந்து வேற வேறு பொருளை வந்து சொல்லுது. அடுத்தது பொருள் பின்வரு நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி ஆகும். சரியா, வேற வேற அர்த்தமா வேற வேற வார்த்தையா இருக்கும், ஆனா அர்த்தம் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா அது பொருள் பின்வரு நிலையணி. அடுத்தது சொல் பொருள் பின்வரு நிலையணி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறட்பாடு வந்து செல்வம் மாடு ஆகிய 2 சொல்லுமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா செல்வத்தை பத்தி தான் சொல்லுது. அப்போ செல்வத்தை பத்தி சொன்னாலும் வேற வேற வார்த்தையில இருக்கு, ஆனா பொருள் ஒண்ணுதான். அவ பொருள் திரும்ப திரும்ப வந்துட்டனால இது பொருள் பின்வரு நிலைன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரு நிலைன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முன் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொல் பொருள் பின்வரு நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாருங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஓகேவா, அடுத்து கடைசியா வஞ்ச புகழ்ச்சணி. இது நமக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஒரு புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சணி ஆகும். தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழிலான். ஓகேவா, என்னன்னா தேவருக்கு ஒப்பானவர்கள் தான் வந்து கயவர்கள் அப்படின்னு சொல்லு. ரொம்ப இழிந்த கேவலமான செயலை செய்யறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கயவர்கள். ஓகேவா, தேவர்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற மாதிரி தான் அமைச்சுப்பாங்க. ஓகேவா, அப்போ புகழ்ற மாதிரி பழிப்பாங்க, பழிப்பது போல புகழ்வாங்க. ஓகேவா, அதான் வந்து வஞ்ச புகழ்ச்சணி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழித்தின் பயிற்சியில இமயத்து கோடு உயர்ந்தன்ன இவ்வடியில் அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள். கோடுனா என்ன அப்படின்னா மலை உச்சி. இந்த இடத்துல கோடுனா கொம்புன்னு வரும், ஆனா இந்த வார்த்தைக்கு ஓகே மொட்டையா கோடும் கொடுத்தானா கொம்பு நம்ம போடலாம். ஆனா இமயத்து கோடு உயர்ந்த, இமயத்து கோடுனா இமயத்தோடைய மலை உச்சி, இமயமலையோட மலை உச்சின்னு அர்த்தம். அடுத்தது தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை. என்ன கொள்கை? ஒன்றே குலம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எதுனா ஒரு சிறு இசை, 2016. யாமரம் என்பது எந்த நிலத்தினா பாலைநிலம், இப்பதான் பார்த்திருந்தோம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் பின்வரு நிலையணி தான் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அது மாடு செல்வம் ரெண்டுமே வந்து செல்வம் அப்படின்ற ஒரு சொல்லதான் உணர்த்துதுன்னு பார்த்துருந்தோம். அவ்வளோதான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th புக் வந்து படிக்கிறோம். கடைசியாக வந்து கலைச்சொல் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் பாருங்க, இந்த வளரா சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டிஎம்பிசி கேட்டிருக்காங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்மீர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உள்ளம் தான் சொத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து முடிக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்மீர் போல் எண்ணி, இந்த வரியை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து கலைச்சொல் பார்க்கலாம். கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. மனிதம் அப்படின்னா ஹியூமன். ஓகே, ஹியூமனிட்டி நம்ம சொல்ல பற்றி அது. ஆளுமை அப்படின்னா பெர்சனாலிட்டி, ஆளுமை வந்து பெர்சனாலிட்டி. அப்புறம் வந்து கட்டிலா கவிதை அப்படின்னா ஃப்ரீவர்ஸ், எந்த கட்டுப்பாடுமே இல்லாது. ஊமை அப்படின்னா சிமிலி, ஊமையானது சிமிலி. உருவகணினா மெட்டாபோர், அது மெட்டாபோர்னா வந்து உருவகணி. பண்பாட்டு கழகம் அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி. ஓகேவா, பண்பாட்டு கழகம்னா கல்ச்சுரல் அகாடமி. அடுத்த அறிவு விரிசை 2 நூல் கொடுத்துருக்காங்க. சிற்பியின் மகள் யாருன்னா பூவண்ணன் எழுதுது. சிற்பியின் மகள் யாரு? பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது, இது யாருன்னா அலெக்சாண்டர் ரஸ்கின் அப்படின்னு எழுதினாரு. இதை தமிழ்ல மொழிபெயர்த்து யாருன்னா நான் முகமது ஷெரீஃபு. ஓகே, நான் முகமது ஷெரீஃப்னு சொல்ல பத்தியா முகமது ஷெரீஃப். அதான் அப்பா சிறுவனாக இருந்த போது அலெக்சாண்டர் ரஸ்கின் எழுதினாரு. அது தமிழ்ல மொழிபெயர்த்து வந்து நான் முகமது ஷெரீஃப். ஓகேவா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th புத்தகமே முடியுது. 9th இயலும் முடியுது, 9th புத்தகம் முடியுது. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு வாட்டி படிச்சது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு வாட்டி படிச்சிருங்க. 9th புக்கு ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மைண்ட் நின்றும். ஓகேவா, அதில் எந்த விதமான கன்ஃபியூஷன் வர வேண்டாம். ஏன்னா 9th இயரில் படித்தவொடனே நம்ம 9th புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஃபுல்லாக ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. ஒரு 2 days டைம் எடுத்து கூட நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். 9th புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம A to Z பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் ஒரு 15லேருந்து 20 மார்க்ன்றதை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஏல அது நம்ம ஒட்டு மொத்தமாக 9th புத்தகத்தையே முடிக்கிறோம். அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு முக்கியத்துவம் அவங்க சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.